பாரதிராஜா அவர்களோட இறப்புக்கு அப்புறம் பாரதிராஜா அவர்களோட மகளுக்கும், மருமகளுக்கும் சண்டை வந்திருக்கு அப்படின்னும், அதற்கு காரணம் சொத்து பிரச்சனை தான் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தமிழ் இயக்குனரான பாரதிராஜா அவர்களோட இறப்புக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்கள பத்தி ஏகப்பட்ட செய்திகள் பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, பாரதிராஜா அவர்களோட பிரைம் டைம்ல சென்னை நீலாங்கரையில ஒரு வீடு வாங்கியிருந்தாரு. அந்த ஒரு வீடு பாரதிராஜா அவர்களோட பேர்ல தான் இருந்திருக்கு. தொடர்ந்து சென்னையில ஏகப்பட்ட இடங்கள்ல காலி மனைகளையும், ஒரு சில ஃப்ளாட்ஸும் வாங்கி வச்சிருந்திருக்காரு. இத சரிபாதியா பிரிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்திருக்காரு. மேலும் சென்னை நீலாங்கரை வீடு அப்படிங்கிறது அவரோட பையன் மனோஜ் பாரதிராஜாவுக்கு போகணும் அப்படிங்கிற மாரி முடிவு எடுத்திருந்தாரு. அந்த ஒரு டைம் தான் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் இறந்து போயிருந்தாரு. அவரோட இறப்பின் காரணமாக மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு பாரதிராஜா அவர்கள் உருவாகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உடல்நிலை ரொம்ப மோசமாகவே மலேசியால இருக்கக்கூடிய அவருடைய பொண்ணு ஜனனி அவர்களோட வீட்ல தான் இருந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டைம் ஜனனி பாரதிராஜா அவர்களுக்கு தெரியாம அங்க சென்னை நீலாங்கரை இல்லத்தை எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் நந்தனா இருக்காங்க இல்லையா? அதாவது மனோஜ் பாரதிராஜா அவர்களோட ஒய்ஃப். அவங்க மற்றும் அவங்களோட 2 குழந்தைகள் சென்னை நீலாங்கரை வீட்ல இருக்காங்க அப்படின்னும், அத காலி பண்ணி தரணும் அப்படிங்கிற மாரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. மேலும் சினிமா துறையில இந்த மாதிரியான விஷயங்கள சால்வ் பண்ணுவாங்க இல்லையா? அவங்கள்ட்டயுமே இந்த ஒரு மேட்டர் போயிருக்கு. இதனால வீட்டுக்குள்ள சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்து வந்திருக்கு. இந்த ஒரு டைம்ல தான் மனோஜ் பாரதிராஜா அவர்களோட இறப்பு, அத தொடர்ந்து பாரதிராஜா சாரோட இழப்பு அப்படின்னு அவங்களோட குடும்பம் ரொம்பவே நொடிச்சு போயிருந்தாங்க. இத்தனைக்கும் பாரதிராஜா சாரோட இறுதி ஊர்வலத்துல கூட அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது அங்க இருந்த நபர்கள் மூலியமா தெரிய வந்திருக்கு. இத ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ்லயுமே சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஜனனிக்கும் நந்தனா அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. கை கலப்பு கூட ஏற்படுற அளவுக்கு போணுச்சு. அந்த ஒரு டைம் ராதிகா அவர்கள் தான் நந்தனா அவர்கள்ட்ட போயிட்டு பேசியிருக்காங்க. மேலும் ஜனனிய கையெடுத்து கும்பிட்டு, இந்த நேரத்துல இந்த பிரச்சனை வேணாம். இது அப்பாவ நல்லபடியா அடக்கம் பண்ணக்கூடிய நேரம். இங்க சொத்து பிரச்சனை கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் தேனியில நல்லடக்கம் நடந்துட்டு இருக்க டைம்லயே நந்தனா மற்றும் அவங்களோட 2 குழந்தைகளுமே அந்த இடத்த விட்டு மறுபடியும் சென்னைக்கு கிளம்பி இருந்திருக்காங்களாமா. இந்த ஒரு பிரச்சனை இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பாரதிராஜா அவர்கள் ஏற்கனவே ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணியிருந்திருக்காரு. அதாவது அவரோட பொண்ணு பேர்லயும் சொத்து இருக்கணும் அப்படிங்கிறதற்காக ஆரம்பத்துல அவரோட பொண்ணு பேர்லயுமே ஒரு சில படங்கள தயாரிச்சிருந்திருக்காரு. ஒரு சில இடங்கள வாங்கியிருந்திருக்காரு. அது எல்லாமே அவங்க பேர்ல தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மனோஜ் பேர்ல எதுவும் இல்லங்கவும் தான் நீலாங்கரை வீட்ட அவங்களுக்கு எழுதி குடுக்கலாம் அப்படிங்கிற மாரி நினைச்சிருந்திருக்காரு. பட் அதற்குள்ளாராக இவ்ளோ விஷயங்கள் நடந்துருச்சு. அவரோட சொத்து சரிபாதியா பிரிச்சு 2 பேருக்குமே போயிருந்திருக்கணும். இப்ப மனோஜ் பாரதிராஜா அவர்கள் உயிரோட இல்ல. அந்த ஒரு காரணத்தினால நந்தனாவுக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் போய் சேர வேண்டிய பங்கும் கட்டாயம் போய் சேரணும். இதுதான் ஒரு தரப்பினர் இப்ப சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதற்கான பஞ்சாயத்து சினிமா துறை மூலியமா நடக்கப் போகுதா? இல்ல கோர்ட் மூலியமா நடக்கப் போகுதா? அப்படிங்கிறது தெரியல. நல்ல வேளை இந்த மாதிரியான சண்டைகள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே பாரதிராஜா சார் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு அவரோட ரசிகர்கள் ரொம்பவே எமோஷனலா கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.